வணக்கம். தமிழ் இன்பம். ஆசிரியர் டாக்டர் ரா.பி. சேதுப்பிள்ளை. 3ஆம் தொகுப்பு. காவிய இன்பம். காதலும் கற்பும், கண்ணகி கூத்து, சிலம்பின் காலம், அமுத சுரபி, மாதரும் மலர் பொய்கையும். காதலும் கற்பும். காதல் என்பது காதுக்கினிய சொல், கருத்துக்கினிய பொருள். காதல் உண்டாயின் இவ்வுலகில் எல்லாம் உண்டு. காதல் இல்லையேல் ஒன்றும் இல்லை. காதல் காதல் காதல், காதல் என்றேல் சாதல் 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 என்று பாடினார் பாரதியார். ஆயினும் அச்சொல்லை எல்லோரும் கூசாமல் பேசுவதில்லை. சின்னஞ்சிறியவர் காதில் அது விழலாகாதாம். கன்னியர் வாயில் அது வரலாகாதாம். இப்படியே அச்சொல் ஒதுக்கப்படுகின்றது. தமிழ் கவிகள் காதல் என்ற சொல்லை எடுத்தாளவில்லையா? நீதி நூல்களில் அச்சொல் வரவில்லையா? திருப்பாடல்களில் அஃது இடம் பெறவில்லையா? காவியங்களிலும் நீதி நூல்களிலும் பாசுரங்களிலும் பயின்ற அழகிய தமிழ் சொல்லை ஏன் கூசி கூசி பேச வேண்டும்? தேவாரத்திலே அடியாரது காதல் பேசப்படுகின்றது. காதலே கருதும் தொண்டர் காரணத்தார் ஆகி நின்ற சிவபெருமானை சுந்தரர் பாடுகின்றார். இன்னொரு பெரியார் திருஞானசம்பந்தர் இறைவன் திருநாமத்தை ஓதும் காதலடியார் பெருமையை கூறுகின்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்பது அவர் திருப்பாட்டு. இவ்வாறு தேவாரம் முதலிய தெய்வ பாடங்களில் பயின்ற காதல் என்ற சொல்லை கடிச்சொல்லாக கருதலாமோ? காதல் என்ற சொல்லின் பொருள்தான் என்ன? அன்பு என்றாலும் காதல், காதல் என்றாலும் பொருள் ஒன்றே. பெற்றோருக்கு பிள்ளையிடம் உள்ள அன்பு காதல்தான். கடந்த பேர்களும் கடப்போரோ மக்கள் மேல் காதல் என்று கவிஞர் பாடவில்லையா? பெற்ற பிள்ளையை காதலன் என்று கூறுவதுண்டு. வாலியின் மைந்தனாகிய அங்கதனை வாலிக்காதலன் என்று கூறுகின்றார் கம்பர். இவ்வாறே நண்பனையும் காதலன் என்று கவியரசர் கூறுவர். கங்கை கரையிலே ராமனுடைய நண்பனாயினான் குகன். அவன் அன்பிற்கு கங்கை கரையில்லை. அது கண்ட ராமன் சீதையை நோக்கி, தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலனாகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதாயினும் இனி நண்ப நிறுத்தி ஈண்டு எம்மோடு என்றான். எனவே பக்தியும் காதல், பிள்ளை பாசமும் காதல், நேசமும் காதல், சுருங்கச் சொல்லின் தலைச்சிறந்த அன்பே காதல். இவ்வளவு விரிந்த பொருளில் வழங்கிய காதல் என்ற சொல் இப்பொழுது ஆண் பெண் என்னும் இரு பாலாருடைய உள்ள அன்பையே பெரும்பாலும் குறிக்கின்றது. காதலன் என்றால் கணவன், காதலி என்றால் மனைவி. இவ்விருவரையும் இவ்வாழ்க்கையில் இழுப்பது காதல். பின்பு இல்வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக நடைபெறச் செய்வதும் காதல். கண்ணிரண்டும் ஒன்றையே காண்பது போல இல்வாழ்க்கையில் ஈடுபட்ட இருவரையும் ஒரு நெறிப்படுத்துவது காதல். காதல் மனையாளும் காதலனும் மாறின்றி தீதில் ஒரு கருமம் செய்பவே என்றார் ஒரு கவிஞர். ஆதியில் காதல் மனமே தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கிற்று. காதல் இல்லாத வாழ்க்கை உயிரில்லாத உடல் போன்றது என்பது தமிழர் கொள்கை. காதலுற்ற கன்னியர் தம் கருத்து நிறைவேறும் வண்ணம் காமனை வேண்டுகொள்ளும் வழக்கமும் முற்காலத்தில் இருந்ததாக தெரிகின்றது. காதல் விளைக்கும் தேவனை காமன் என்றும் காமவேல் என்றும் தமிழர் அழைத்தனர். தாம் கருதிய காதலனை கணவனாக பெறுவதற்கும் பிரிந்த கணவனை மீண்டும் அடைவதற்கும் காமன் கோயிலிற்கு சென்று மங்கையர் வழிபடும் வழக்கம் அந்நாளில் இருந்தது. கோவலன் மாதவி என்னும் நடிகையின் மையலிலே மூழ்கி தன் மனைவியாகிய கண்ணகியை பிரிந்திருந்த போது காமவேல் கோயிலுக்கு சென்று தொழுதால் கணவன் மீண்டும் வந்து சேர்வான் என்று அக்கற்பரசியிடம் அவள் உயிர் தோழி எடுத்துரைத்தாள். கடலோடு காவிரி சென்று அழைக்கும் முன்றில் காமவேல் கோட்டம் தொழுதால் கணவரோடு தாமின் புருவர் உலகத்து தையலார் என்று கூறினாள் தோழி. இதனால் காவிரி பூம்பட்டினத்தில் அந்த நாளிலே காமன் கோயில் இருந்ததென்றும் குலமாதர் அங்கு சென்று வழிபடும் முறை இருந்ததென்றும் நன்றாக விளங்குகின்றன. இன்றும் தமிழ்நாட்டின் பல பாகங்களில் காமன் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது.
ஈசனுடைய நெற்றி கண்ணால் காமன் எரிந்து போனான் என்று வாதிப்பாரும் அப்படி இல்லை என்று சாதிப்போரும் இக்காலத்திலும் தமிழ்நாட்டில் உண்டு. காமம் என்ற சொல்லும் காமன் என்ற பெயரும் தமிழ் நூல்களிலே எடுத்தாளப்பட்டாலும் இன்று அவை இழிந்த பதங்களாகவே எண்ணப்படுகின்றன. காமம் என்பது வடச்சொல். இன்பம் என்னும் பொருள் அதற்குண்டு. உறுதி பொருள்களை தர்மார்த்த காம மோட்சம் என்று வடமொழியார் கூறுவர். இவ்வடமொழி தொடருக்கு நேரான தமிழ் அறம்பொருள் இன்பம் வீடு என்பது. எனவே காமம் என்பது இன்பம் என்ற பொருளை தருகின்றது. திருவள்ளுவர் காலத்தில் காமம் இழிந்த சொல்லாக கருதப்படவில்லை. அறம்பொருள் இன்பம் என்ற முப்பாலை பற்றி எழுதிய திருவள்ளுவர் இன்ப பகுதிக்கு காமத்துப்பால் என பெயரிட்டார் என்றால் அவர் காலத்தில் காமம் இழிந்த சொல்லாக கருதப்படவில்லை என்பது தெரிகின்றதல்லவா? ஆயினும் காலக்கதியில் காமம் என்பது துன்மார்க்கத்திற்கு பெறும் இன்பத்தை குறிப்பதாயிற்று. காமி, காமுகன் முதலிய சொற்கள் தூர்ததன் என்ற பொருளிலே வழங்குகின்றன. காமுகன் கல்வி கற்பதற்கும் தகுதியற்றவன் என்று நன்னூல் கூறுகின்றது. இனி காதலுக்கும் கற்புக்கும் உள்ள தொடர்பை சிறிது பார்ப்போம். காதல் என்பது உணர்ச்சி, கற்பு என்பது ஒழுக்கம். உணர்ச்சியால் ஒன்றுபட்ட நம்பியும் நங்கையும் தலைமகனும் தலைமகளும் ஒருவருக்கொருவர் தமக்கே உரியவராக கொண்ட நிலையிலே தோன்றும் ஒழுக்கமே கற்பு என்பர். சீதையின் காதலில் வைத்து இந்த உண்மையை காட்டுகின்றார் கம்பர். மிதிலை மாநகரத்தில் கன்னி மாடத்தின் மேடையிலே நின்ற சீதையும் விதியின் வழியாக சென்ற ராமனும் தற்செயலாக ஒருவரை ஒருவர் நோக்கினர். இருவர் கண்ணோக்கும் ஒத்தது. காதல் பிறந்தது. காதலர் இருவரும் ஒருவர் இதயத்தில் ஒருவர் புகுந்து உறவாடினர். இந்த நிலையில் ராமன் தன்னுடன் வந்த தம்பியோடும் முனிவரோடும் வீதியில் சென்று மறைந்து விடுகின்றான். அவன் இன்னான் என்று அறியாள் சீதை. அவன் எங்கே சென்றான் என்பதும் உணராள். ஆயினும் அவனையே கருத்தில் அமைத்து கரைந்து உருகுகின்றாள். அந்த வேளையில் ஓடி வருகின்றாள் அவள் தோழியாகிய நீலமாலை. ஆனந்தமுற்று ஆடுகின்றாள், பாடுகின்றாள். தோழி, என்ன செய்தி என்று கேட்கின்றாள் சீதை. அப்போது தோழி சொல்கின்றாள், அயோத்தி அரசனுடைய மைந்தன் அஞ்சன வண்ணன் செந்தாமரை கண்ணன் அவன் தம்பியோடும் முனிவரோடும் நம் மாளிகைக்கு வந்தான். உன் திருமணத்திற்காக வைத்திருந்த வில்லை கண்டான். எடுத்தான், வளைத்தான், ஒடித்தான் என்று கூறி முடிகின்றாள். அப்பொழுது சீதையின் மனம் ஊஞ்சலாடத் தொடங்கிற்று. கவலையும் உண்டாயிற்று. வில்லை எடுத்து வளைத்து ஒடித்த வீரன் தான் கன்னி மாடத்தில் இருந்து கண்ட ஆடவனோ அல்லனோ என்ற ஐயம் பிறந்தது. அவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒருவாறு மனத்தை தேற்றிக்கொண்டு தோழி சொல்லிய அடையாளங்களை மீளவும் நினைத்து பார்த்தாள். கோமுனியுடன் வருங்கொண்டல் என்ற பின் தாமரை கண்ணினான் என்ற தன்மையினால் ஆம் அவனே கொள் என்று ஐயம் நீங்கினாள். ஆனால் நொடி பொழுதில் மற்றொரு கருத்து அவள் மனதில் புகுந்தது. என் தோழி சொல்லிய அடையாளங்கள் எல்லாம் உடைய மற்றொருவன் வில்லை வளைத்து ஒடித்திருந்தால் நான் என்ன செய்வேன் என்று அவள் ஏங்கினாள். அந்த ஏக்கத்தினிடையே ஒரு ஊக்கம் பிறந்தது. உணர்ச்சியினிடையே ஒழுக்கம் எழுந்தது. காதல் கற்பாக உருவெடுத்தது. அவன் அல்லையேன் இறப்பேன் என்று சீதை முடிவு செய்தாள். கண்ணார் கண்ட காதலனும் வில்லை ஒடித்த வீரனும் ஒருவனே ஆயின் அவனை மனம் புரிந்து வாழ்வேன், இல்லாவிட்டால் இறந்து படுவேன் என்று உறுதி கொண்டாள் சீதை. கற்பு நெறி என்பது இதுதான். காதலனை அன்றி மற்றொரு ஆடவனை மனதிலும் கருத ஒருபடாத உறுதியே கற்பு எனப்படும். இதையே திருவள்ளுவர் வியந்து பாடினார். பெண்ணிற் பெருந்தக்க யாவில கற்பினும் திண்மை உண்டாக பெறின் என்பது அவர் திருவாக்கு. கற்புடைய மாதரும் மென்மையும் உண்டு, மனத்தின்மையும் உண்டு, பொறுக்கும் திறமும் உண்டு, மாறுபட்டோரை ஒருக்கும் திறமும் உண்டு. சிலப்பதிகாரத்தின் கதாநாயகியாகிய கண்ணகியிடம் இவ்விரு தன்மைகளையும் பார்க்கின்றோம். கொண்ட கணவன் அவளுக்கு கொடுமை செய்தான், செல்வத்தை எல்லாம் செலவழித்தான், அல்லும் பகலும் அயரார் அறியாமல் கண்ணீர் வடித்தாள் கண்ணகி. மங்கள அணியை தவிர மற்றைய நகைகளை எல்லாம் மறந்தாள். தன்னை அழகு செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை அறவே துறந்தாள். அஞ்சன் சீரடி அணிசிலம் பொலிய செங்கயல் நெடுங்கன் அஞ்சனம் மறப்ப பவள வாழ் துதல் துலகம் இழப்ப மெய்யரும் கூந்தல் நெய்யணி மறப்ப கையறு நெஞ்சத்து கண்ணகி என்று கூறுகின்றது சிலப்பதிகாரம். அடக்கமும் பொறுமையும் கற்பும் கண்ணீரும் கண்ணகியின் வடிவம். கண்டார் வெறுப்பவனே காதலன்தான், செய்திடனும் கொண்டானை அல்லால் அறியா குலமகள் என்று ஆழ்வார் பாடிய திருப்பாட்டுக்கு ஒரு எடுத்து காட்டாக அமைந்தாள் கண்ணகி.
இத்தகைய மென்மையும் பொறுமையும் வாய்ந்த கண்ணகி மதுரை மாநகரில் தன் கணவனை இழந்தபோது வன்மையின் வடிவம் கொண்டாள். கற்பெனும் திண்மை அவ்வடிவத்திலே களிநடம் புரிந்தது. அத்திண்மையை கண்டு திடுக்கிட்டான் அரசன். அப்பால் அவள் பேசிய திடமொழியை கேட்டபோது மயங்கி விழுந்து மாண்டான். தவறு செய்த அரசனை கற்பின் திண்மையால் ஒருத்த கண்ணகி வீர பத்தினியாக தமிழ்நாட்டிலே போற்றப்பட்டாள். அன்று முதல் இன்றளவும் கண்ணகி மாதர்குல மணி விளக்காய் வீர கற்பின் விழுமிய கொழுந்தாய் விளங்குகின்றாள்.